மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து ஒருவர் வாசிங்க. கடைசி பகுதி. அந்தரங்கத்தில் பார்க்கிற. ஆமென். ஆமென். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு. ஆமென். கடந்த நாட்களிலே அந்தரங்கத்தில் பார்க்கிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. இன் சீக்ரெட் பிளேஸ் நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற ஆண்டவர். ஆமென். அவருக்கு முன்பதாக எதுவுமே இல்லை. நான் கடைசியாக ஒரு வசனத்தை சொன்னேன். எபிரேயர் 4:13 யாராவது ஒரு வாசிங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு முன்பதாக எதுவுமே மறைவானதில் எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். அப்போது தேவன் நம்மை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆனால் நம் சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அதே மனுஷன் பார்ப்பது விதமாக தேவன் நம்மை பார்ப்பது கிடையாது. மனுஷன் இன்னைக்கு நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம் அதை வச்சு தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவார். அப்படி தானே? இன்றைக்கி நான் ஆசீர்வாதமாக இருக்கேன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் பிரதர், உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்ட்டு. கொஞ்சம் பாடுகள் மத்தியில் போனீங்கன்னா தனியாகவோ இல்லை மனசுக்குள்ளேயோ வச்சுருப்பாங்க. அவன் என்ன பெரிய பாவம் செஞ்சான்னு தெரில, அவன் என்ன பெரிய அக்கிரமம் செஞ்சான்னு தெரில, இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். இது மனித இயல்பு. பேசுகிற எனக்கும் அது பொருந்தும். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கிற ஆண்டவர் அல்ல. தேவனுடைய பார்வை வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா அவர் அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவர், அந்தரங்கத்தில் இருக்கிற இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அநேகர் இந்த சபையில் இருக்கிற நீங்களும் சரி, இல்லை வெளியில் இருக்கிறவங்க சரி, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக தான் இருக்கிறீங்க, நீங்கள் கர்த்தரை தேடுகளாக தான் இருக்கீங்க, கர்த்தருக்காக பிரயாசப்படுகளாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் போராட்டத்தின் மத்தியில் போகிறீங்க, சில பாடுகள் மத்தியில் போகிறீங்க. ஆனால் சில நேரம் உங்களுக்குள்ளேயே சில டவுட் இருக்கலாம். ஒருவேளை ஏதாவது இருக்குமோ, ஒருவேளை எனக்கு தெரியாத ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமோ, ஒருவேளை அப்படி இப்படி இருக்குமோ அப்படின்னு நமக்குள்ளேயே நிறைய டவுட்ஸ் வரலாம். ஆனால் நீ ஆண்டவரோடு நெருங்கும் பொழுது கர்த்தர் அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உன் கரத்தை பிடித்து நடத்துக்கிறேன் அப்படின்னு. காலை தினத்தில் அந்த எஸ்தர் லதா சிஸ்டர்கிட்ட பேசும்பொழுது அவங்க என் பையனுக்கு முதல் பர்த்டே இப்போ பாஸ்டர் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த சிஸ்டருக்கு பிறந்து 1 வருஷம் ஆயிடுச்சா குழந்தை? நானே அப்படி தான் கேட்டேன், 1 வருஷம் ஆயிடுச்சா? நீங்கள் இங்கேருந்து போய் கிட்டத்தட்ட அப்படின்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. ஆனால் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இந்த 1 வருஷமும் அந்த பிள்ளைய நான் மிகாயா மேத்யூவோட நல்லா வளர்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். ஹல்லேலூயா. மிகாயா மேத்யூவை காட்டிலும் அவனுக்கானதை ஆண்டவர் சந்திச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னா இப்போ அவங்க நம்பி இருக்கிறது ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் வேலை போனாங்க, இப்போ வேலைகள் இல்லை. இருந்தாலும் ஆச்சரியமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த மகளை நடத்துகிறார். ஆமென். ஏன் அப்படின்னா அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. ஆமென். அந்தரங்கத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவங்க எந்த பாடு மத்தியில் போகும் பொழுதும் நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் எடுத்த முடிவு தப்பு. ஆமாம், எடுத்த முடிவு தப்பு, எடுத்தது எல்லாம் தப்பு தான். ஆனால் எப்போ ஆண்டவர்கிட்ட திரும்புவாங்கன்னு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஈஸியாக குறை பேசிடுவோம், நம்ம ஈஸியாக ஒருத்தரை குறித்து குறை பேசிடுவோம், ஈஸியாக ஒருத்தரை குறித்து ஜட்ஜ் பண்ணிடுவோம். திடீர்னு அவங்க மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட திரும்பிடுவாங்க, கர்த்தரும் மன்னிச்சிடுவார். நம்ம யாராயிருவோம்? நம்ம பாவி ஆயிடுவோம். அதனால் don't judge the book by its cover. ஆமாம், அதுக்கு அர்த்தம் தெரியுமா? வெளியில் ப்ரௌன் அட்டை போட்டனால அது ஹோம்ஒர்க் புக்கோ இல்லை கிளாஸ் ஒர்க் புக்கோ கிடையாது. உள்ளுக்குள்ளே அது பைபிளாக கூட இருக்கலாம். அதனால் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வெளியரங்கமாய் ஒருவரையும் நீங்கள் நியாயம் தீர்க்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பத்சேபாலை குறித்து சில காரியங்களை பேச உங்களிடத்தில் விரும்புகிறேன். பத்சேபால் எப்படியாப்பட்டவள்? பத்சேபால் யார்? அப்படியா? நான் தாவீதின் மனைவின்னு படித்தேனே. ஆமாம், உரியாவின் மனைவியும் தாவீதின் மனைவியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். சாலமோன் யார்? தாவீதின் குமாரன். அம்மா யாரு? பத்சேபால். ஆமாம், சரியா? சரி, இப்போது ஓரளவுக்கு பைபிளெல்லாம் படிச்சிருக்கீங்க நம்புகிறேன். அதில் பத்சேபாலெல்லாம் தெரிலன்னா ரொம்ப கஷ்டம். சண்டே கிளாஸ்லேருந்தும் நம்ம இப்போ படிச்சிருப்போம். எல்லா இடத்துலையும் பத்சேபால், கோலியாத்து, தாவீது, தானியேல், சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் நம்ம திரும்ப திரும்ப
ஆனால் வேதத்தில் பத்சேபாலை குறித்து நான் சில காரியங்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். சரி, கடந்த பிரசங்கத்திலேயே சில காரியங்கள், தாவீது போருக்கு போக வேண்டியவன் என்ன பண்ணார்? ஆமாம், இருந்தார், வீட்டில் இருந்தார். சரி, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். ம் 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 போதுமானது. ஹல்லேலூயா. பத்சேபாலை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம கேட்டிருப்போம். ஒருவேளை பத்சேபால் ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு அவன் வந்தான். தாவீது கூப்பிட்டோன்னே ஏன் வந்தா? அவள் தான் ஏற்கனவே கல்யாணமானவளாச்சே, அப்படி தானே நம்ம எல்லாம் நினைப்போம். அப்படி தானே? அவள் கல்யாணம் அவள் இதுக்கு தாவீது கூப்பிட்டோன்னே வரணும்? அவளுக்குள்ள வைராக்கியம் வேண்டாமா? யோசேப்பு போல் வைராக்கியம் வேண்டாமா? யோசேப்பு போல் அப்படி வேண்டாமா, இப்படி வேண்டாமா? நம்ம நிறைய பேசுவோம், சரியா? 3ஆம் வசனம், அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரித்து ஆள் அனுப்பினான். அவள் ஏலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனானி உரியாவின் மனைவியுமாக பத்சேபால் என்றார்கள் அப்படின்னு இருக்கு. நல்ல தெரிந்தவர்களுடைய குடும்பம், நல்ல தாவீதுக்கு நல்ல, ஏன்னா அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இவங்களோட பொண்ணு இவங்களோட மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல தெரிந்தவள் தான். ஆனால் தாவீது அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனுடைய ராஜா என்கிற அந்த 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 ஸ்ட்ரென்த்து, அந்த பவரை யூஸ் பண்ணி அவன் தப்பு பண்ணுறான். தப்பு பண்ண நிமித்தமாக அவள் கர்ப்பமும் தரிக்கிறான். ஆமென். இந்த இடத்துல எங்கேயுமே நம்ம பத்சேபால் அவளே பாவம் செஞ்ச மாதிரியோ அவளே தவறு செய்த மாதிரியோ நம்ம பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அந்நாட்களில் உங்களுக்கு தெரியும், ராஜா ஒரு கட்டளையிட்டா அது செய்யணும். அது ராஜாக்கே விருப்பமே இல்லைனாலும் செய்யணும். தெரியுமா? தெரியுமா? அது தெரியாதா? எங்கள் பைபிள் அப்படி ஒரு காரியம் ஒன்றே ஒன்று, தானியலோட. ஆமாம், தானியலை சிங்க கபியில போடுவதற்கு அந்த ராஜாவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு 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 சட்டம் போட்டிருக்கான், இப்படி ராஜாவை வணங்கலை அப்படின்னா இப்படி சிங்க கபியில போடணுன்னு. ஏன்னா அது முத்திரை, ராஜாவின் முத்திரைக்கு அவ்வளவு பவர் இருக்குது, ராஜாவின் கட்டளைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ராஜா சொன்னதை ராஜாவாலேயே மாற்ற முடியல. அப்போது இங்கே ராஜா சொன்னதை பத்சேபாலால் மாற்ற முடியுமா? ஏன் அப்படின்னா, இச்சித்தது தாவீது, பத்சேபால் அல்ல. இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம சூழ்நிலை நிமித்தமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மாட்டி தவித்து கொண்டு இருக்கிறோம், பத்சேபாலை போல சூழ்நிலை. இந்த சூழ்நிலை உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியுமே வழியே வேற யாருக்கும் தெரியாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியுமே வழியே உங்கள் ஒருவேளை மனைவியாக இருக்கிற கணவனுக்கு கூட தெரியாது, பிள்ளையாக இருக்கிற அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கூட தெரியாது. ஆனால் சூழ்நிலை நிமித்தமாக அவள் தவறானவள் என்று முத்திரிக்கப்பட்ட ஒரு மகள் பத்சேபால். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியுங்க. ஏன் அப்படின்னா, அவர் அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை சில நேரம் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் கூட நீங்கள் ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரே நான் அவ்வளோ பெரிய பாவி இல்லை, நான் அவ்வளோ பெரிய துரோகி இல்லை, உண்மை இவ்வளோ வருஷமாக நான் நேசித்து உமக்கு விதமாக இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்வேனா? ஆனால் உலகம் எப்படி பேசுது? என்னை துரோகி போல பார்க்கிறது. உலகம் என்னை எப்படி பார்க்குது? பாவியை போல பார்க்குது. உலகம் எப்படி என்னை பார்க்குது? என்னை வேறு ஒரு மனுஷனாக, வேறு ஒரு மனுஷியாக பார்க்கிறது என்று நினைக்கலாம். பத்சேபாலை போல நீங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அந்தரங்கத்தில் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான பலன் கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா, மனுஷனுக்கு முன்பதாக உண்மையாக இருப்பது ரொம்ப ஈஸி. மனுஷனுக்கு முன்பதாக நான் நல்லவன் போல நான் நடிப்பது ரொம்ப ஈஸி. ஜெபிப்பது போல நடிப்பது ஈஸி. நான் வேதம் வாசிப்பது போல நடிப்பது ஈஸி. எல்லாம் ஈஸி. பர்சனலாக அந்தரங்கத்தில் உங்களுக்கும் கர்த்தருக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது, கர்த்தர் உங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுகிறார், எல்லாம் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பத்சேபாலை குறித்து யாருக்கு நல்லா தெரிந்தது தெரியுமா? ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சது. கற்பம் அப்படின்னு சொன்னவொடனே தாவீது உடனே கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாரா? இல்லை. எப்படியாவது அவனை புருஷனை போகிற இடத்துலேருந்து வர வச்சு புருஷனோடு இருக்க வச்சு குழந்தை யாரோட குழந்தையாக மாற்றிடலாம், உரியாவின் குழந்தையாக மாற்றிடலான்னு நினச்சான். கர்த்தர் அதை விடலை.
கர்த்தர் அதை விடலை. எங்கேயோ ஒரு இடத்துல பத்சேபாள் உண்மையாக இருந்திருக்கிறாங்க. எங்கேயோ இடத்துல பத்சேபாள் உண்மையாக இருந்திருக்கிறார். நீங்கள் அந்த பத்சேபாள் இருக்கிற இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்களேன். எல்லா இடத்துலையும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து பாருங்களேன். அந்த ரங்கத்தில் பார்க்கிற கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தருவாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம அந்த ரங்கத்திலே உண்மையாக இல்லை அப்படின்னா வெளியரங்கமாய் நம்மளுக்கு பதில் கிடைக்காது. அந்த ரங்கத்திலே நம்ம உண்மையாக இல்லை அப்படின்னா வெளியரங்கமாய் பதில் கிடைக்காது. பத்சேபாள் அவள் எல்லா யூத பாரம்பரியத்தை, அந்த கட்டளையெல்லாம் பின்பற்றினவர். நான் அன்றைக்கி அவளை பற்றி குறித்து நம்ம படித்த பொழுது எக்ஸோடஸ், அதாவது லேவியர் ராகத்தில் இப்படி இருக்கும், 15ஆம் அதிகாரத்தில் இப்படியெல்லாம் இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த சுத்திகரிப்பு நாளில் வெளியே தான் போய் குளிக்கணுமா. ஏன் வெளியே போய் குளிச்சா? கேள்வி. வீட்டுக்குள்ளே பாத்ரூம் இல்லையா? கேட்டிருக்கலாம். யூத முறைமையின்படி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பைபிளில் வெளியில் போய் குளிக்கணும் இந்த சுத்திகரிப்பு நாளில் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை அதனால வெளியே வந்து குளிச்சிருக்கலாம். ஆனால் உலகம் எப்படி பேசியிருக்கு தெரியுமா? ராஜாவை மயக்கிறதுக்காகவே ராஜா கண்ணு முன்னாடி நின்றுருப்பான். இவன் உலாத்துனது தப்பு. தாவீது அவன் போருக்கு போயிருந்தானா இந்த ஒரு காரியம் நடந்திருக்காது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க பத்சேபாளை குறித்து? இவ போனது தப்பு, இவ செஞ்சது தப்பு, இவ தப்பு அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. ஆனால் பத்சேபாள் அமைதியாக தான் இருந்தான். அப்போது நான் என்ன சொல்ல வரேங்கிறேன்னா, நீங்கள் அந்த ரங்கத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா வெளியரங்கமாக உங்கள் மேலே வருகிற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. யோசேப்புக்கு வெளியரங்கமாக குற்றச்சாட்டு வந்துச்சு. என்ன வந்துச்சு? யோசேப்புக்கு வெளியரங்கமான குற்றச்சாட்டு என்ன வந்துச்சு? போத்திபாரின் மனைவியோடு தவறாக நடந்து கொண்டான். அதை குறித்து அவன் பயப்படல. நான் கடந்த நாளே சொன்னேன், தேவனுக்கு பயப்படுகிற நான் எப்படி பாவம் செய்வது? கர்த்தருக்கு பயப்படுற நீங்கள் எப்படி பாவம் செய்வீங்க? கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவங்க கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? அதே போல தான் இந்த பத்சேபாள் கர்த்தருக்கு விரோதமாக அவள் எதுவுமே செய்யலை. ஏன் அப்படின்னா, அவள் கர்ப்பமானதை யார்கிட்ட சொல்கிறா? தாவீதினிடத்தில் சொல்கிற. காரணமே நீதான்யா. தைரியமாக ராஜாவுக்கு ஒரு லெட்டரை போடுறா. காரணமே நீதான். தைரியமாக போடுற. ஏன் அப்படின்னா, அவன் மேலே தப்பு இல்லை, உன் மேலே தப்பு. அதை சுற்றி காண்பிப்பதற்காகவே லெட்டரை எங்கே கொண்டு போய் கொடுக்குறா? இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும்? ராஜாவுக்கு முன்பதாக பயந்து போய் பேசாமல் அமைதியாக அது கிடக்குது, நான் என்ன பேர் வேணாலும் வாங்கிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு. இல்லை, அந்த தவறு நீ செஞ்ச தவறு, அந்த தவறுக்கு நீ தான் பொறுப்புன்னு லெட்டரை எங்கே போகுது? தாவீதின் இடத்துல. எவ்வளோ தைரியம் பாருங்களேன் பத்சேபாளுக்கு. ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியல. ஆனால் தவறுதுக்கு ஒரு அடையாளம் வந்த உடனே அந்த அடையாளத்தை நேராக கொண்டு போய் ராஜா இடத்துல கொண்டு போய் சொல்கிறா, நான் கர்ப்பமாக இருக்கிறேன், ஐ எம் ப்ரெக்னென்ட். ராஜா பார்த்தோன்னே ஷாக்காக இருப்பார். அவன் நினச்சான் ஏதோ ஒரு சலனம், என்னோட மாம்ச இச்சையை தீர்த்து கொண்டு வருவதற்காக இவளை நான் என்ன பண்ணிட்டேன். தாவீது செஞ்சது பெரிய துரோகம். தாவீது செஞ்சது மிகப்பெரிய துரோகம். ஏன் அப்படின்னா, வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 15:5 யாராவது ஒரு வாசிங்களேன். தாவீது செஞ்ச ஒரே மிஸ்டேக், இது ஒரு மிஸ்டேக் தான். இன்னைக்கு யோசிக்கலாம், தாவீது இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டான், தாவீது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான். ஆமாம், அதனால தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த ஒரு மிஸ்டேக்கை தவிர்த்து வேற எதுலேயும் அவன் விலகவே இல்லை. ஆனால் மிஸ்டேக் தான். ஏன்னா அந்த ரங்கத்தில் பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். அந்த ரங்கத்தில் பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த ஒரு மிஸ்டேக்கை தவிர்த்து அவன் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பேர் எடுத்தான்? இந்த ஒரு மிஸ்டேக். அந்த ஒரு மிஸ்டேக்குக்கு அவன் மன்னிப்பு கேட்டுட்டான். நான் சொன்னேன்ல, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அவர் மன்னிச்சிருவார். சுற்றி இருக்கிறவன் எல்லாம் சுற்றி எதாவது பேசி அவன் பாவத்தை வாங்கிக்கூடாது, ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னல. ஆமாம். அப்போது இங்கே இந்த ஒரு தவறை தவிர்த்து தாவீது எந்த தவறையும் செய்யலை. ஆனால் இதுக்கு லிங்க் ஆனது இருக்கு தெரியுமா? அது மிகப்பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா, அவன் துரோகம் செஞ்சான். நம்ம மனுஷனுக்கு செய்கிறதோ துரோகம் ஆண்டவருக்கு செய்கிற துரோகம் போல. சபையே,
இன்றைக்கி இந்த அசால்ட்டாக நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக மட்டும் தப்பு பண்ணாமல் இருக்குன்னா போதும். மனுஷனுக்கு விரோதமாக நம்ம என்ன வேணால் செய்யலான்னு இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு விரோதமாக எது செஞ்சாலும் அதுவும் ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற துரோகம். கொஞ்சம் எச்சரிப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி காட்டமாக தான் இருக்கும். ஆனால் உண்மை, தாவீதோடு இருந்தவர்கள் தெரியுமா இந்த ஊரியாவும் அவரோட அப்பாவும். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிங்களே, 1-2 ராஜாக்கள் 2 எடுத்து வாசிங்களேன். மன்னிக்கணும், 2 சாமுவேல் 23:37. 2 சாமுவேல் 23:37. நானே வாசிக்கட்டுமா? எடுக்கலையா? 2 சாமுவேல் 23:34. ம் 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 அதுக்கு கீழே அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம். சரிங்களா? அடுத்தது 39வது வசனம். என்பவர்கள், இவர்கள் எல்லாம் தாவீது விரட்டப்படும் பொழுது, தாவீது துரத்தப்படும் பொழுது தாவீதோடு நின்றவர்கள். தாவீது ஓடனான் திறமை. இன்னைக்கு இப்போ ஆராதனை கூட கேட்டீங்கல்ல, இவர்கள் எல்லாம் அவனோடு தோளோடு தோல் நின்றவர்கள். அதனால தான் பத்சேபால கூப்பிட்டோன்னே என்ன சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க அங்கே? அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ, அப்போ எலியாமின் குமாரத்தியும், யாரு? எலியாமின் குமாரத்தியும் உரியாவின் மனைவியும், இவர்கள் எல்லாம் தாவீதோடு நின்றவர்கள். எப்போ? இவன் பயந்து ஓடி போகும்போது. அதனால தான் இங்கே இருக்கு, மாகாத்தின் குமாரனாகிய அகஸ்யாயிமின் மகன் எலிபெலேத் கீலேயனியே அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன். இவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 37 பேர் தாவீதோடு இருந்தவர்கள். இதில் 2 பேர் ஒரே குடும்பம், அப்பா மகன். இவங்க குடும்பத்துக்கு விரோதமாக துரோகம் செஞ்சான், கூடைய நின்றவர்களுக்கு விரோதமாக துரோகம் செஞ்சான் தாவீது. அது அவனுக்கு துரோகமாக என்ன படல? சொல்லும் போதாவது தெரிஞ்சிருக்க வேண்டாமா? இவளோட பொண்ணு, இவளோட மனைவி, அடே நான் எனக்கு கஷ்டத்தின் மத்தியில், நான் பாடு மத்தியில், நான் அது ஓடிக்கொண்டிருக்கும் போது எனக்கு துணையாய் நின்றவர்கள். தாவீது அதை குறித்து யோசிக்கவே இல்லைங்க. தாவீது அதை குறித்து யோசிக்கவே இல்லை. ஆனால் என் குடும்பம் அதனால தான் பக்கத்துலேயே வச்சுருக்கான் போல இருக்குது தாவீது. ஒருவேளை இவர்களெல்லாம் என்னோடு கூட ராஜா ஆகிறதுக்கு முன்பதாக என்னோடு கூட இருந்தவர்கள் இந்த 37 பேர்னால ஒருவேளை அரண்மனை பக்கத்துலேயே அவங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, வீடு கொடுத்து வச்சுருப்பான் போல இருக்கு, எனக்கு தெரியல. ஆனால் நம்பி வந்தவள் ஏமாந்துன்னு இருக்கலாம். சொல்கிற ஊர் என்ன பேசிச்சு தெரியுமா? பத்சேபால தவறாக பேசிச்சு. ஆனால் அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் அடுத்து அப்படியே நீங்கள் பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி ஒருவர் வருகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து யாரை எச்சரிச்சா? பத்சேபால எச்சரிக்கல. இதுக்கு இப்போ கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, அவன் செத்து போயாச்சு. தாவீதுக்கும் பத்சேபாலுக்கும் திருமணமாகிவிட்டது. எச்சரிக்கை, ஒருவேளை பத்சேபாலும் தவறு செய்திருந்தா யாருக்கு வந்திருக்கணும்? பத்சேபாலுக்கு வந்திருக்கணும், தாவீதுக்கு வந்திருக்கணும். எச்சரிக்கை யாருக்கு வந்துச்சு? தாவீதுக்கு வந்துச்சு. ஆமாம், அதை தான் சொல்கிறேன். எங்கே தப்பு நடந்துச்சோ அங்கே தான் அங்கே தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல. தாவீது ராஜா, நான் ஏற்படுத்தின ராஜா, இவனை நான் கண்டிச்சிடக்கூடாது. இவன் கண்டிச்சா எனக்கு அவமானம். நான் தானே இவனை ராஜாவாக்கினேன், நான் தானே இவனை சிங்காசனத்தில் உட்கார வச்சேன். இன்றைக்கி உலகம் அப்படி தானே, மற்றவர்கள் அவமானப்படக்கூடாதுக்காக, மற்றவர்களுக்கு முன்னாடி அவமானம் அடையக்கூடாதுக்காக சில தவறுகளை என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். அது நமக்கு அவமானமாக போயிடும். என் புள்ள தப்பு பண்ணுறத நான் வெளியில் சொன்னேன்னா அது எனக்கு அவமானம், அதனால் நான் மறைச்சி வைப்போம். ஆண்டவர் அப்படி இல்லைங்க. அவர் பச்சைபாதம் உள்ள தேவன் அல்ல. மனுஷன் பச்சைபாதம் உள்ளவனாக இருப்பான், ஆண்டவர் பச்சைபாதம் உள்ள தேவன் அல்ல. நாத்தா தீர்க்கதரிசி அனுப்புகிறார், அனுப்பி எச்சரிக்கிறார். எச்சரித்து முதல் மகனை கொன்னுறார். பத்சேபால் அங்கே வருத்தப்பட்ட மாதிரி தெரியல, தாவீது அங்கே வருத்தப்பட்டு இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா
அவன் செஞ்ச பாவம் அவனை திரும்ப குத்துது. அந்த புல்லை என்ன செஞ்சிச்சு? அவனுக்கு வேதனை என்ன தெரியுமா? அந்த புல்லை என்ன செஞ்சிச்சு? நான் செஞ்ச பாவத்தினால் அந்த புல்லை என்ன செஞ்சிச்சு? வசனம் இப்படியாக இருக்கிறது, பிதாக்களின் அக்கிரமங்கள் எத்தனை சந்ததி வரைக்கும் விசாரிக்கப்படுமா? 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும். சபையே ஜாக்கிரதையாக இருப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதை வேணாலும் செய்யலாம்னு நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு விரோதமாக நான் நல்லா இருக்கேன், ஆண்டவர்கிட்ட நான் நல்லா இருக்கேன், உலகத்தில் நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், நோ. இங்கே சம்பாதிக்கிற ஆசீர்வாதம் அது நம்ம பிள்ளைகளுக்கு தொடரும். இங்கே நம்ம உலகத்தின் மத்தியில், மனுஷர்கள் மத்தியில் நம்ம செய்கிற ஒவ்வொரு நற்கிரிகளும் நம்ம பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக முடியணும். இங்கே நம்ம செய்கிற ஒவ்வொரு சாபமும் நம்ம பிள்ளைகளை தொடர்ந்து விடக்கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏன் சாபம் என் பிள்ளைகளை தொடரக்கூடாது? என் அக்கிரமங்கள் என் பிள்ளைகளை தொடரக்கூடாது? என் ஆசீர்வாதம் என் பிள்ளைகளை தொடரணும். 1000 தலைமுறை வரைக்குமா? ஆமென். ஆசீர்வாதம் மட்டும் எப்படியா? எவ்வளோ நல்லவ ஆண்டவர் பாருங்க. ஆசீர்வாதத்தை 1000 தலைமுறைக்கு தராரு. சாபம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் முடிச்சிடுறாரு. எவ்வளோ நல்ல ஆண்டவர். இது விட நல்ல ஆண்டவர் வேறு யாருக்கா கிடைக்குமா? நியாயப்படி 1000 தலைமுறைக்கு சாபமும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஆசீர்வாதம் அப்படின்னு வச்சிருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? 3ஆம் 4ஆம் தலைவரைக்கு சாபம், 1000 தலைவரைக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தாவீது தண்டிக்கப்படுகிறான் பத்சேபால் அல்ல. பத்சேபால் அல்ல. நிர்பந்தத்து நிமித்தமாக அவள் தவறில் விழுந்தாள். கர்த்தருக்கு அது தெரியும். அவள் நிர்பந்திக்கப்பட்டாள் அப்படின்னு. ஒருவேளை நீங்களும் நானும் நிர்பந்தத்து நிமித்தமாக ஏதோ ஒரு தவறில் இருந்திருக்கலாம். அது உங்களை நீங்களே தவறுன்னு நினைக்கலாம். இது நியாயம் என்று இருந்தால், எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை என்று இருந்தால், தைரியமாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோ இல்லை ஆண்டவர்கிட்ட அந்த உறவில் சேர்ந்து கொள்ளுங்க. சில நேரம் இந்த சிந்தனையை என்ன பண்ணும் தெரியுமா? நம்மளை என்ன பண்ணும்? ஆண்டவர்கிட்ட தூரம் பிரிக்கணும். என்ன இருந்தாலும் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்ன இருந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டேன். இல்லை, அது உன் நிர்பந்தத்தின் நிமித்தமாக நீ செய்த தவறு. கர்த்தருக்கு தெரியும். அதில் எனக்கு ஒரு துளியும் இஷ்டம் இல்லை, அதில் எனக்கு ஒரு துளியும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருந்தால் கர்த்தருக்கு தெரியுங்க. உலகம் தெரியணும்னு அவசியம் இல்லை. உலகம் 1000 பேசலாம், உலகவங்களை 1000 காரியங்கள் பேசலாம். பத்சேபால் நிர்பந்தத்து நிமித்தமாக தான் அந்த தவறு செய்தான். அது நிமித்தமாக தான் ஒரு பிள்ளையும் இறக்குது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பத்சேபால் அவர் ரொம்ப அமைதியானவர். நீங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் பார்க்க முடியாது, அதிகமாக பேசுனதை பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு வார்த்தை சொன்னதோ, யோசேப்பாவது என்ன சொன்னான்? பாவம் செய்ய வரும்போது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்படின்னு கேட்டான். இங்கே பத்சேபால் எதுவும் பேசின மாதிரி ஆவியானவர் பைபிளில் எழுதி வைக்கல. பின்னிடத்துல வேணால் மகன் த்ரோனில் இருக்கும்போது யாருக்காக? அதோனியாக்காக பேசுவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் பத்சேபால் ரொம்ப பேசாத ஒருவன். ஆமாம், நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம், நீங்கள் உங்கள் நியாயத்தை எடுத்துரைக்க வேண்டாம், அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா உங்கள் நியாயத்தை வெளியரங்கமாக பதில் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் நியாயம்லாம் மனுஷன் முன்பதாக அற்பமாக எண்ணப்படும். உங்கள் நியாயமெல்லாம் மனுஷருக்கு முன்பதாக ஒரு சிரிப்பாக எண்ணப்படும். ஆனால் உண்மையாக இருந்தீங்க ஆண்டவருக்கு முன்பதாகன்னா அவர் வெளியரங்கமாக பதில் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் நியாயத்தை நீங்கள் எடுத்து 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 சொல்லி தான் நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. அமைதலாக இருங்க. கர்த்தர் உயர்த்தும் பொழுது உலகம் பேசும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தி எடுக்கும் பொழுது உலகம் பேசும். ஏன் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை அப்படி தான் உயர்த்தி காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீது பெரியவன் தான், தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஆனால் பத்சேபால் அப்படின்னு ஒரு கேரக்டர் உள்ளே வருது. இன்னொருடைய மனைவி. ஆனால் இந்த தாயாருடைய மகன்தான் ராஜாவாக மாறுகிறான் தாவீதுக்கு அடுத்தது. எவ்வளோ ஆச்சரியம் தெரியுமா? அதுக்கு முன்பதாக தாவீதுக்கு 6 பசங்க இருக்காங்க. அதில் அதோனியா அப்படி இப்படின்னு இருக்கு. அகித்தோப்பேலா இல்லை, இப்படி அதோனியான்னு அப்சுலம், ஆமாம், ஐயோ பெரிய ஆள், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் நல்லபடியாக கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அதில் பிள்ளைங்க, மகன். இவர்களுக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது எதாக? ராஜாவாக. ஆனால் இந்த பத்சேபால் நிமித்தமாக பத்சேபால் இடத்துல பிறந்த சாலமோன் அடுத்த ராஜாவாகிறான். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா பாருங்களேன், 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
அனுப்ப எதித்தியா என்று பெயரிட்டான். ஆமாம், இல்லை போதும். எதித்தியா என்று யாருக்கு திரும்ப அந்த பேர்? 24ஆம் வசனத்தை வாசிங்க. ம் ம் ஆறுதல் சொல்லி ம் ம் ஆ ம் ம் ஆமென், ஹல்லேலூயா. அதே பத்சேபாள் இடத்துல 2ஆம் குழந்தை பிறக்குது. அந்த பிள்ளையின் இடத்துல கர்த்தர் ரொம்ப அன்பாக இருந்தாராம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த எதித்தியா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பிலவட் ஆஃப் த லார்ட் அப்படின்னு அர்த்தம். கர்த்தருக்கு பிரியமானவன் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல பத்சேபாளுக்கு பிறந்த பிள்ளை அடுத்த ராஜாவாக போகிறார் என்று நாத்தான் தீர்க்கதரிசினால உரைக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த புள்ள தான் ராஜா. அவளுடைய கலங்கம் நீங்குமா நீங்காதா? நீங்கிற்று. அவளுடைய கலங்கம் நீங்கிற்று. ஏன் அப்படின்னா 1 ராஜாக்கள் 2:19 எடுத்து வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 2:19. 1 ராஜா ம் 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 ஆசனத்துக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ராஜ சிங்காசனத்துக்கு பதிலாக பத்சேபாளுக்கும் ஒரு சிங்காசனம். ஆமென், ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிளில் NIVயில் இருக்கும் த்ரோன் அப்படின்னு இருக்கும். சீட்டுன்னு இடத்துல இருக்குது, த்ரோன் அப்படின்னு இருக்கும். அப்போது எந்த ஜனங்களுக்கு முன்பதாக இவள் தலை குனியப்பட்டாலோ, எந்த ஜனங்களுக்கு முன்பதாக இவள் வெட்கப்பட்டு நின்றாலோ, சாலமோன் ராஜாவான போது அவங்க அம்மாவுக்கு பக்கத்தில் ஒரு த்ரோன். அம்மா இவனை எந்திரிச்சு நின்று ஒரு வணக்கம். ஹல்லேலூயா. இந்த தாய் எவ்வளவு மதிக்கப்படத்தக்க தாயாக இருந்திருந்தா ராஜா வந்தோடனே அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய கவனத்தை கொடுத்துருப்பான். எப்படி பிள்ளைய வளர்த்திருக்கணும். ஏன் அப்படி தெரியுமா? அவ தேவனுக்கு பயந்த புள்ள தான். பத்சேபாள் தேவனுக்கு பயந்தவள் தான். ஹல்லேலூயா. அதனால தான் மற்ற மனைவியிடத்தில் பெற்ற பிள்ளைகளை காட்டிலும் பத்சேபாள் இடத்துல பெற்ற பிள்ளையை தான் அடுத்த ராஜாவாக்குறார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவர் அந்தரங்கத்தில் பார்க்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்கள் நிலைமை ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் அந்தரங்கத்தில் எப்படி இருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பத்சேபாள் அந்தரங்கத்தில் எப்படி இருந்தான்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனால தான் தேவன் அவளுக்காக யுத்தம் செய்தார். அவள் அமைதியாக இருந்தா. அவள் பிள்ளை அடுத்த ராஜாவாக மாற்றப்பட்டாள். பெரிய சரித்திரங்க அது. சவுல், தாவீது, சாலமோன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த முதல் ராஜா யாரு? சவுல். 2ஆம் ராஜா யாரு? தாவீது. 3ஆம் ராஜா சாலமோன். பைபிளையே திருப்பி போட வச்ச அந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாக வாசிச்சிங்கன்னா இவங்களுடைய காரியங்கள் தான் அதிகமாக இருக்கும் மற்ற ராஜாக்களை காட்டிலும். பிரிக்கப்பட்ட ராஜாங்கத்தில் காட்டிலும் இவருடைய சம்பவங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆவியானவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் ரொம்ப ஜாஸ்தி. பத்சேபாள் இடத்துல ஆண்டவர் பார்த்த உண்மை வேற, மனுஷன் பார்த்த உண்மை வேற. ஹல்லேலூயா. தேவன் அவளை உயர்த்தினார். அம்மா தான் எந்த இடத்துலையுமே ராஜாங்கத்தில் தாய்க்குன்னு தனியாக ஒரு சிங்காசனம் அப்படின்னுலாம் இருக்காது. அப்படி பார்த்து பேசணுன்னா கூட பெர்மிஷன் எடுத்து தான் பேசணும். இப்படி தான் அந்த நாட்களெல்லாம் அப்படி தான். நீங்கள் பழைய நாடகங்களோ படங்களோ பார்த்தீங்கன்னா அப்படி தான். ராஜாவாகிய வாழ்க்கை அப்படின்னு குனிஞ்சி ராஜாக்கிட்ட வணக்கமெல்லாம் சொன்னால் அது மகனாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி. ஆனால் யோசிச்சு பாருங்கள், பத்சேபாளுக்கு சாலமன் பக்கத்துலேயே ஒரு சீட்டு போட்டு வச்சுருக்கார், ஒரு த்ரோன் போட்டு வச்சுருக்கிறார், சிங்காசனம் போட்டு வச்சுருக்கிறார். கர்த்தரை உயர்த்தினா அப்படி தான். என்ன சூழல் நீ இருக்கிறன்னு தெரியாது. நீ அம்மாவாக இருக்கலாம், நீ வேலைக்காரியாக இருக்கலாம், நீ அடிமையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைக்கும் போது உனக்கு ஒரு சிங்காசனம் ரெடியாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் அந்தரங்கத்தில் பார்த்து பலன் அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவன் பெரியவருங்க. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தாவீதை போல பாவம் செஞ்சு சீக்கிரட்டாக தானே செய்கிறோம், சீக்கிரட்டாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டார்ல. அனுப்புனாரு பாருங்க நாத்தான் தீர்க்கதரிசியை. அந்த சம்பவம் எல்லாம் படித்து வாசிக்கும் பொழுது ரொம்ப சிரிப்பாக இருக்கும்.
நாத்தான் தீர்க்கதரிசி வந்து எப்படி சொல்லுவார் தெரியுமா? எப்படி சொல்லுவார்? டைரெக்டாக சொல்ல மாட்டார், இன்டைரக்டாக சொல்லுவார். அப்படியா? இப்போ நம்மளே நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் அப்படி தானே இருப்போம். இந்த மாதிரி தப்பு பண்ணவனே இப்படியெல்லாம் விட்டுறது தப்பு, இந்த மாதிரி தப்பு செஞ்சவனே இப்படி செஞ்சுருக்கவே கூடாது, இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு. அது நீ தான்ப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அது அந்த சம்பவத்தை மாற்ற வாசிப்போமா? சில பேர் இந்த வசனமெல்லாம் வாசிச்சிருக்கவே மாட்டீங்க. அதனால் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து போதும். ஆமென். என்ன சொல்கிறாரு? நீயே அந்த மனுஷன். சில நேரம் நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது அப்படி தான், நம்ம மற்றவர்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவோம். அழகாக சொல்லுவாங்க, நீ அப்படின்னு சொல்லும்போது, நீ அப்படின்னு சொல்லும்போது ஒரு விரல் தான் உன்னை காட்டுது, 3 விரல் என்ன காட்டுது. நீ இப்படி செய்யாத, நீ இப்படி செய்யாத, 3 விரல் நீ முதல்ல செய்யாத அப்படின்னு சொல்லும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ஏன் அப்படின்னா, ஒருவர்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம், ஆனால் கர்த்தர் அந்த ரங்கத்தில் பார்க்குற ஆண்டவர். ஒருத்தருடைய அவுட்ஃபிட்டையோ, ஒருத்தருடைய வெளியரங்கமான தோற்றத்தை வச்சோ, ஒருத்தரோட வாழ்க்கையை வச்சோ அவன் ஜெபிக்காதவன், அவன் வேதம் வாசிக்காதவன், அவன் கர்த்தருக்குள்ளே இல்லாதவன், டோன்ட் ஜட்ஜ். அவங்க யாரும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை, ஆவியானவரே வெளிப்படுத்துவார் சில நேரம். அப்போ நம்ம சொல்லலாம். தாவீதுக்கு அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்? அவன் ஐ எம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அழகாக நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி அவனோட நிலைமையை புரிய வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி சில நேரம் கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம நிலைமையை புரிய வைக்குது. நம்ம ஒரு வாரம் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணிட்டோன்னா எந்திரிக்காத அத்தனை பேரும் பாவிகள் தான். கரெக்டாக? ஒரு வாரம் ஒரு மாதம் தொடர்ந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டேன்னா, ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணாத அத்தனை பேரும் பாவிக தான். கரெக்டாக? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி தானே நம்ம நினைக்கிறோம், அப்படி தானே நம்ம நினைக்கிறோம். நான் நினச்சிருக்கேங்க, அதனால் சொல்கிறேன், நான் தைரியமாக சொல்கிறேன், நான் நினச்சிருக்கேன். நான் ஒரு வாரம் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணிட்டேன்னா என் தம்பியை பார்த்துட்டு, டேய் எந்திரிச்சு ஜோம் பண்ணு, நான்லாம் எந்திரிச்சு ஜோம் பண்ணுறேன். அவனை பாவி போல நான் உட்காந்து பைபிள் வாசிக்கும் போது இப்படியே பார்க்குறது, நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன், இவன் பைபிளை எடுக்க மாட்டேங்கிறான். கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றினாருங்க. இன்றைக்கி அதான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி எந்திரிக்க நிற்க வச்சு ஆகமங்களை சொல்லுங்கன்னு சபையார் அத்தனை பேர்த்திட்டையும் சொன்னால் எத்தனை பேர் முழுசாக கரெக்டாக பிழை இல்லாமல் சொல்லுவீங்கன்னு தெரியாது. ஆனால் வெளியே இருக்கிற ஜனங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை வருஷம் விசுவாசி? 5, 10, 15, 20, 25 கோல்டன் ஜூபிலி, சில்வர் ஜூபிலி, எத்தனை ஜூபிலியானால் நடத்தலாம். இந்த ஆகமங்களை பிழை இல்லாமல் சொல்லுங்கள். ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியர் ஆகமம், என்னாகும், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள்னு லைனாக பிழை இல்லாமல் சொல்லுங்கன்னு இன்றைக்கி நான் உங்ககிட்ட யார்ட்டையா சொன்னால் தைரியமாக நான் இப்போ சொல்லுகிறேன் பிழை இல்லாமல் அப்படின்னு கை தூக்க முடியுமா? பயம் இருக்கும். எப்படியோ மிஸ்டேக் ஆகிட்டுன்னா கண்டுபிடிச்சிருவாரு, எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு மிஸ்டேக் ஆகிட்டுன்னா கண்டுபிடிச்சிருவாரு. போன வாரம் ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு சிஎஸ்ஐ ஒரு ரெட்ரீட் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த கப்ஸ், நிறைய கப்ஸை வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், ரோமர் அப்படின்னு அடுக்கி வச்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஒரு 4 குரூப்பாக பிரித்து அவங்க கரெக்டாக பிரமிட் மாதிரி பிரிக்கணும். எப்படின்னா கீழே வெளிப்படுத்தல் விசேஷத்துலேருந்து யூதா அப்படி பிரித்து மேலே மத்தேயு புதிய ஏற்பாடுன்னு வைக்கணும். ஏன்னா நானும் ஒரு ஜட்ஜு, அதில் 4 குரூப்பில் நானும் ஒரு ஜட்ஜு. ஒரு குரூப்பை அடிக்கிட்டோன்னு சொன்னாங்க. நான் போயிட்டு படிக்கிற எனக்கு குழம்பிருச்சு.
அப்படியே மத்திய மார்க் லூக்கா யோவான் 1 Corinthians 2 Corinthians சொல்லணும். இவங்க அடிக்கிற வச்சுட்டு கலாத்தியர் எபேசியர் பிலிப் இது என்ன தப்பாக இருக்கே, இங்கே கலாத்தியர் கீழே போயிடுச்சு, இது இந்த சைடில் இருக்குது. எனக்கே டவுட் இருந்துச்சு. நானும் எடுத்துட்டேன் மொபைலை. உண்மையே இவங்க கரெக்டுன்னு சொல்கிறாங்களே, இல்லை நான் தான் தப்பாக படிக்கிறேனா அப்படின்ட்டு. அப்புறம் மொபைல் எடுத்து பார்த்தா தான், அப்பா நான் தான் கரெக்டாக தான் இருந்திருக்கேன், தப்புங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க கரெக்டுன்னு கத்தும் போது என்ன இருக்குது அவங்களுக்குள்ளேயே, நான் கரெக்டாக அடுக்கிட்டேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், நான் கரெக்டாக இருக்கிறேன். தாவீது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன். அவனுக்கு அந்த பாவத்தின் உணர்வே இல்லை அவனுக்கு. ஏன் அவன் மனைவி செத்து போயாச்சு, அதாவது உரியா செத்து போயாச்சு, இவளை கல்யாணம் பண்ணியாச்சு, நான் தான் மனைவி ஆக்கிட்டேனே, யான் மனைவி ஆயிட்டா, இதில் என்ன இப்போ தப்பு? ஆண்டவர் வந்து காண்பிக்கிறார், இது பாவம், இது தப்பு, இது தப்பு. உன்னோட அந்த ராஜாங்கிற அந்த அதிகாரத்தை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாமா? நீ பணக்காரன், நீ ஏழை, இந்த இந்த 2 டிஃப்ரென்ஸை வச்சு உன்னால் நீ என்ன வேணால் பண்ண முடியுமா? ஆண்டவர் காண்பிச்சாருங்க. காண்பித்தோன்னு அவனை கொன்னே ஆகணும்னு தாவீது சொல்லுமா, அது நீ தான், அது நீ தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரத்தில் இந்த மாதிரி செய்கிறோன்னு விடவே கூடாது. ஆண்டவர் சொல்கிறது, அது நீ தான். இந்த மாதிரி ஜெபிக்க தெரியாதவனை விடவே கூடாது, அது நீ தான். இந்த மாதிரி வேதம் வாசிக்க தெரியாதவனை விடவே கூடாது, அது நீ தான் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஏன் அப்படின்னா, வெளிப்பிரகாரமாக நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்தோத்திரம், அப்புறம் ஒரு அந்நிய பாஷை அப்படி பேசுகிறத வச்சு இவங்க ஜெபிக்கிறவங்க இவங்க ஜெபிக்காதவங்க ஜட்ஜ் பண்ணிடலாம். ஆனால் அந்த ரங்கத்தில் பார்க்குற ஒரு பிதா இருக்கிறார். பத்சேபால உலகம் பார்த்தது வேற. ஆமென், ஹல்லேலூயா. நிர்பந்தத்தின் நிமித்தமாக அவள் பாவம் செய்தாள். ஹல்லேலூயா. துரோகத்தின் நிமித்தமாக அவள் வீழ்த்தப்பட்டாள். இல்லை, குடும்பம் நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பாங்க. யார்? தாவீது, தாவீதோட இந்த பத்சேபரோட அப்பா, பத்சேபரோடைய கணவன், இவங்க எல்லாமே நல்ல க்ளோஸ். துரோகம். 3வது அவமானப்பட்டிருப்பான். உலகமே என்ன பேசியிருக்கும் தெரியுமா? தாவீதுக்கிட்ட கல்யாணம் ஆகி போனவனே பாரு, இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் புருஷனையே என்ன பண்ணான், ராஜாக்கிட்டே ஐடியா கொடுத்து கொண்டுருப்பான். பேசியிருப்பாங்க இல்லை? எலும்பு இல்லாத நாக்கு எது வேணால் பேசும். கரெக்டாக பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்களா? ஏன்? செத்து துக்க நாள் முடிந்தவொடனே என்ன பண்ணுறாரு தாவீது? பத்சேபால, ஆமாம், பத்சேபால கல்யாணம் பண்ண. உலகம் என்ன வேணால் பேசியிருக்கும். ஆனால் அந்த ரங்கத்தில் பார்க்குற ஒரு பிதா இருக்கிறார். அவர் வேறு விதமாக பார்க்குற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசி. 1 நாளாகமம் 3:5. அந்த பத்சேபா தான் அந்த பத்சுபால். ஆமாம், போதும். யாரெல்லாம்? 4 பேர் சொல்லுங்கள். நாத்தான், சாலமோன். நாத்தான், சாலமோன். சரிங்களா? சாலமோன் என்ன ஆயிட்டாரு? ராஜாவாயிட்டார். சாலமோனுடைய சந்ததியில் யார் பிறந்தா? யார் பிறந்தா? பத்சேபாலின் சாலமோன் சந்ததியில் நீங்கள் பைபிள் வாசிக்கும் பொழுது யோசேப் இருக்கார்ல, யோசேப்போட குடும்ப லீனேஜில் சாலமோனுக்கு அப்புறம் யோசேப்போட ஃபேமிலி இதில் வரும். என்னது? வம்ச வரலாறுல. அதே இது நாத்தானோட வம்ச வரலாறு மரியாள் இருப்பான். மத்தேயுலையும் லூக்காலையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது சாலமோட வம்ச வரலாறுல யார் இருக்கா? யோசேப்பு. யோசேப்பு யார்? மரியாளின் புருஷன். நாத்தான் இருக்கார்ல, இதே பத்சேபாலோட இன்னொரு மகன் நாத்தான், அதோட வம்ச வரலாறுல மரியாள் இருக்காங்க. இந்த வம்ச வரலாறுல பிறந்தது தான் இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கேயுமே விட்டு கொடுக்கலங்க. அந்த குடும்ப சந்ததி கொண்டு போய் ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல யார் இருக்கா? பத்சேபால் இருக்கா. ஹல்லேலூயா. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் இருதயத்தை பார்த்து பலன் அளிக்கிற ஆண்டவர். உன் அந்தரங்கத்தை பார்த்து பதில் அளிக்கிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப பெரியவருங்க. நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. உலகம் உங்களை பட்சபாதம் உள்ளதாக நடத்தலாம். உங்களுடைய ஸ்டேட்டஸை வச்சு நடத்தலாம், உங்களுடைய பணத்தை வச்சு, உங்களோட படிப்பை வச்சு, உங்களோட அழகை வச்சு, உங்களுடைய அறிவை வச்சு நடத்தலாம். ஆண்டவர் அப்படியேப்பட்ட தேவன் அல்ல. நீங்கள் அந்த ரங்கத்தில் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, மறுபடியும் இந்த வசனத்தை ஆரம்பத்துலேருந்து வாசிக்க சொல்லுறேன். மத்தேயு 6:6 ஆரம்பத்துலேருந்து. ஆமாம், ஆமாம்.
ம் ம் ஆமென் ஹல்லேலூயா. ஜெபிப்பது எப்படிங்கிறது கூட ஆரம்பம் தான் இது. எப்படி நீங்கள் ஜெபிக்கணும்னு அறை வீட்டுக்குள்ளே அந்தரங்கத்தில். ஆமாம், சில நேரத்தில் நம்ம சபையில் ஜெபிப்போம், வீட்டில் ஜெபிப்போம், வெறி கன்வென்ஷனில் ஜெபிப்போம், எப்படின்னு ஜெபிப்போம். ஆனால் எங்கே பார்க்குறார் தெரியுமா? உன் ஜெபத்தில் உன் அந்தரங்கத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் 20 நாள் ஃபாஸ்டிங் இருக்கலாம், 30 நாள் ஃபாஸ்டிங் இருக்கலாம், 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஊர் தெரியறதுக்காக ஃபாஸ்டிங் இருந்தால் பிரயோஜனமே இல்லை. நான் ஃபாஸ்டிங்கே இருக்கிறேன்னு தெரியாமையே நம்ம என்ன பண்ணலாம்? வேலையில் இருக்கும்போது கூட ஜெபிக்கலாம், கர்த்தர் பலன் அளிப்பார். சில பேருக்கு சூழ்நிலை அப்படி இருக்குங்க. சில பேர் அப்படி எடுத்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். 7 நாள் வேலை செய்வாங்க, 8 நாள் வேலை செய்வாங்க. ஆனால் அவங்க ஒரு வேளை ஃபாஸ்டிங் இருந்து அவங்க ஜெபத்திலேயே இருப்பாங்க. அவங்க ஒரு வேளை சபையில் அமர்ந்திருக்க முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை தனியாக அதுக்கு நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஜெபத்தில் இருக்கும்போது அதற்கு பதில் உண்டு. ஏன்னா அந்த ரங்கத்தில் பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் பதில் பலன் ரெண்டுமே எங்கேருந்து வரும்? பரத்திலிருந்து வரும். எது? பதிலும் பலனும் எங்கேருந்து வரும்? பரத்திலிருந்து வரும். அது முக்கியமாக தெரியணும். மனுஷங்கிட்ட இருந்து வராது. மனுஷன் மூலியமாக வரும், ஆனால் மனுஷங்கிட்ட இருந்து வராது. தேவன் எப்படி செய்வார் அற்புதம்? இந்த உலகத்தில் இருக்கிற சோர்ஸை வச்சு தான் செய்வார். இந்த மித் ஸ்டோரி மாதிரி திடீர்னு மலையை தூக்கிட்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கிறதோ அப்படியெல்லாம் இல்லை. எப்படி சோர்ஸ் இருக்கோ அதில் தான் அற்புதம் நடக்கும். ஆமென் ஹல்லேலூயா. கடந்த நாளில் ஒரு சாட்சி கேட்டேன். அகஸ்டின் ஜெபகுமாரோடைய பிரசங்கத்தில் ஒரு மகள் புள்ள வந்து கை ஊனமாக பிறந்திருக்கு அப்படின்னால அவங்க அம்மா எங்கன்னா பீகாரில் தான் தூக்கி வீசிட்டாங்க, ரயில்வே ட்ராக்கில் போட்டு போயிட்டாங்க. அப்போ அவர் சொன்ன சாட்சி அப்படியே சொல்கிறேன். ட்ரெயின்கள் லேட்டாகி வருவதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். இந்தியாவில் ட்ரெயின்கள் வந்து சரியான நேரத்தில் வராது, அதற்காக ஸ்தோத்திரம். லேட்டாக வந்துச்சு, அதுக்குள்ளே அந்த குழந்தைய பார்த்தாங்க. அந்த எடுத்தவரும் ரொம்ப ஏழை, அவர் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போட்டு போயிட்டார். அந்த ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டு போன இடத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஆகாரம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு. திடீர்னு இந்த விஷயங்கள் ஜெம்ஸ் ஊழியத்தில் இருக்கிற அகஸ்டின் ஜெபகுமாருக்கு தெரிஞ்சு அவங்க அந்த குழந்தைய வளர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. வளர்த்த ஆரம்பித்து அந்த புள்ள படித்து பெரிய பிள்ளை ஆகிடுச்சு. பெரிய பிள்ளை ஆகும்போது அவன் நல்லா பாடக்கூடியவ, நல்ல பாடி ப்ரைஸ் வாங்கியிருக்கா, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவ. அப்போது ஏதோ ரன்னிங் ரேஸில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கான் எங்கள் சிஎம்சி வெள்ளூரில். திருப்பி இன்னொரு ஆச்சரியமான ஒரு காரியம் சொன்னது என்ன அப்படின்னா, ஷார்ட் புட்டில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கா. எந்த பொண்ணு? ஒரு கை இல்லாத பொண்ணு. கர்த்தர் பலனாக இருந்தா, கர்த்தர் துணையாக இருந்தா வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. வளர்த்தப்பட்டது ஒரு அம்மா அப்பா தெரியாத ஒரு பொண்ணை வளர்த்தனாங்க, ஆனால் அவங்க நல்லா படிக்க வச்சாங்க. பிஜி தான் சிஎம்சியில் படிச்சிருக்கா, ஆனால் அந்த இடத்துல அவள் ஜெயிச்சிருக்கா. சொன்னது என்ன அப்படின்னா, அவள் பாடும் பொழுதே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல மேற்பர். ஆமாம், நம்ம ஆண்டவர் தூக்கி எறியப்படுகிறவர்கள வேண்டும் என்று சொல்லி தூக்கி எடுக்கிற ஆண்டவர். ஆமென் ஹல்லேலூயா. இந்த காலையில் தூக்கி எறியப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், இந்த பச்சைவாலை போல் தூக்கி எறியப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், தூக்கி எறியப்பட்ட மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்படுகிற நிலைமையில் இருக்கலாம், அசட்டையாக எண்ணப்படுகிற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தூக்கி எறியப்பட்டு வீசப்படுகிற நம்மளை தான் ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென் ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை எப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த ரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா இருக்கிறார். அவர் வெளியரங்கமாய் பதில் தருவாருங்கிற நிச்சயத்தில் அந்த ரங்கத்தில் உண்மையாக இருப்போம். நம்ம பேச்சில் உண்மையாக இருப்போம், நம்ம நடத்தையில் உண்மையாக இருப்போம், மற்றவர்களிடத்தில் பழகிறதுல உண்மையாக இருப்போம், வேற்றுமை காட்டாமல் இருப்போம், மற்றவர்கள்கிட்ட சாபமாகாத அளவுக்கு இருப்போம். யாருமே நம்மளை குத்து நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது. நீ ஒன்றுமே செய்யாட்டி பரவாயில்ல, ஆனால் ஒருத்தர் நம்ம பார்த்து என்ன சொல்லக்கூடாது, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ உருப்படவே மாட்ட அப்படி சொல்லக்கூடாது. அந்த நிலைமைக்கு நம்ம போய்விடக்கூடாது. செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, செய்யலைன்னா அமைதியாக இருங்க. ஆனால் யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க, யாரையும் அசட்டை எண்ணாதீங்க. உங்களுடைய பவரோ உங்களுடைய காரியங்களை வச்சு ஒருவரையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மட்டம் தட்டாதீங்க. பத்சேபாலை நினைக்கும் போது தாவீது அப்படி தான் நினச்சிருப்பான். இவன் யார், இவன் என் கூட என்னோட படைத்தலைவனில் ஒரு மனைவி, அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பில் தான் அவன் பாவம் செஞ்சான். ஆண்டவர் அப்படி இல்லைங்க. ஆண்டவர் அந்தரங்கத்தில் பார்க்குற ஆண்டவர். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் அந்தரங்கள்
சரியாக இருக்க கடவுது. இது எனக்கும் சேர்த்து தான் நான் பேசிக்கணும். என் அந்தரங்கங்கள் சரியாக இருக்கணும். உங்களுடைய அந்தரங்கங்கள் சரியாக இருக்கணும். அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அது கர்த்தர் நேசிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உயர்த்துவது கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. பத்சேபா நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான், என் மகன் எனக்காக என் பக்கத்தில் ஒரு சீட் போட்டு உட்கார வைப்பார் அப்படின்ட்டு. முதலமைச்சருடைய நாற்காலி இருக்கிறது. முதலமைச்சரோட நாற்காலி பக்கத்தில் முதலமைச்சரோட அம்மாவுக்கு சீட் இருக்கா? நீங்கள் டிவிலெலாம் பார்ப்பீங்களே, முக்கியமான மீட்டிங்கெல்லாம் நடக்கும்ல, குடும்ப விழாவில் மட்டும்தான் சீட் இருக்குமே ஒழிய அவருடைய அஃபீஷியல் இடத்துல வந்து சீட் இருக்காது. மனைவிக்கு இருக்காது. மனைவி உட்கார வச்சுட்டா பெரிய அரசியலாயிரும். ஸ்டாலின், அந்த அம்மா பேர் என்ன, துர்கா அம்மாவை உட்கார வச்சுட்டாங்கன்னே அதுவே ஒரு பிரச்சனை கிளப்பிடுவாங்க. ஆனால் சாலமோன் அதை குறித்து பயப்படல. ஏன் அப்படின்னா கர்த்தர் அந்த திட்டத்தை வச்சுட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் அந்தரங்கத்தில் பார்த்து வெளியரங்கமாய் பதில் தருகிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிற அருமையான பிள்ளைகளே, ஆண்டவருக்கு உங்கள் அந்தரங்கம் தெரியும், உங்கள் நிலைமை தெரியும். கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? நல்லா ஆராதிங்க. கர்த்தரை துதிக்க முடியுமா? நல்லா துதிங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணுவோம்? முந்தின நாளே கிளம்பிடுவோம். எதுக்கு? ஃப்ளீட்டெல்லாம் எடுத்து வச்சு சாரி கட்டுருக்கு. சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா நான் பார்த்துருக்கேன், அதனால தெரியும். ஃப்ளீட்டெல்லாம் எடுத்து வச்சு அயன் பண்ணி பின் போட்டு, ஏன் அடுத்த நாள் அதனால லேட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆராதனைக்கு அப்படி கிளம்புகிறவர்கள் எத்தனை பேர்? ஃப்ளீட் எடுத்து வச்சோம், இல்லை முன்னாடி அயன் பண்ணி வச்சோம். ஆண்டவருக்கு தெரியும். ஒரு ஃபங்க்ஷன்னா மழையாக இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், நனைஞ்சு போய் கூட அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடுவோம். இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு மழையாக இருந்தால் ரீசன் என்ன? கிளம்பினேன், வெளியே வந்தேன், மழை பெய்ததால் தடைப்பட்டு விட்டது. ஆண்டவர் பார்ப்பார், தெரியும். அதே மலையில் தானே போன வாரம் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ரொம்ப கிருபை உள்ளவர். அவர் மாதிரி கிருபை உள்ளவர் எவருமே கிடையாது. அப்படி தானே? சில நேரம் ஆராதிக்கும் பொழுது எழுந்து நின்று ஆராதிப்போம், கைத்தட்டி ஆராதிப்போம், கை வலியாக இருக்கும். காலையில் ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்போம்? சமைச்சு வந்திருப்போம், இல்லை ஏதாவது வேலை செஞ்சுருப்போம். நம்ம அந்த நேரம் தான் என்ன பண்ண, நம்ம பாஸ்டிங்குன்னு சொல்லுவோம், நல்ல கரங்களை தட்டுவோம் அப்படின்னு செய்வோம். ஏன்? கை வலியாம். முடிச்சு விட்டு என்ன கிரிக்கெட் விளையாட சொல்லட்டும், முடிச்சு விட்டு என்ன கோடாலி எடுத்து மரத்தை வெட்ட சொல்லட்டும், அந்த கை விலசாலியான கையாக மாறிடும். ஆண்டவருக்கு தெரியும் உள்ளே என்ன பெயின் இருக்குது அப்படின்ட்டு. நிற்க சொன்னால் ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம், அதுக்கு மேலே ரேஷன் கடையில் பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க. 2 மணி நேரம் நிற்கணும். எதுக்கு? டோக்கன் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் பணம் வாங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம். இப்போ இந்த காலத்துக்கு இந்த மேலே, இந்த காலத்துக்கு இந்த மேலே இப்போ ஏன் 1000 ரூபா? ஆண்டவர் பார்ப்பார், என்ன நீ எப்படி பார்க்குற, ஆராதனை எப்படி பார்க்குற, தேடுவதை எப்படி பார்க்குற. ரயில்வே ஸ்டேஷனுக்கெல்லாம் அன்றைக்கி போனோம், டைமிங்க்கு ஓடணும். எத்தனை மணிக்கு ட்ரெயின்? 5:40. 5:40க்கு தான் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணும். ட்ரெயின் எங்களுக்காக நின்றுச்சு, நாங்கள் கை காட்டணும், அது நின்றுச்சு, அதுக்கப்புறம் ஏறணும். அப்படியா? 5:40 ட்ரெயினுக்கு 5:35க்கே போய் நிற்போம். ஏன்? வந்து 2 நிமிஷம் தான் நிற்பான், வந்து 5 நிமிஷம் தான் நிற்பான், வந்து 3 நிமிஷம் தான் நிற்பான். அந்த ட்ரெயினுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஆண்டவருடைய நேரத்துக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்? இதுக்கப்புறம் எப்படி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் தருவார். நம்ம எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஜெபத்துக்கு அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறோம், ஒரு காரியத்துக்கு என்ன ரீசன் சொல்கிறோம், ஒரு மீட்டிங்க்கு என்ன ரீசன் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்? இவ்வளோ நேரம் நல்லா தானே பாஸ்டர் பேசுனீங்க, ஏன் கடைசியில் இப்படி பேசுகிறீங்க? இல்லை, அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் இதையும் பார்க்கிறார், நம்மளையும் பார்க்கிறார், நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவதில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்ன வளர்த்தன தாய் தகப்பன், முக்கியமாக தாயாக சொல்லுவேன், நேரத்துக்கு சர்ச்சுக்கு போகணும். எங்கள் சர்ச் எப்படி வளர்ந்துச்சுன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தால் உட்காந்து ப்ரேயர் பண்ணுன்னு வளர்த்துச்சு. இங்கே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தால் சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க, அங்கங்கே அப்படியே அப்படியே அப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. இல்லை, ஏன் ஆராதனைக்காக ஜெபிக்கலாமே, அந்த 10 நிமிஷத்தை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? இல்லை, ஏன் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஜெபிக்கலாமே? ஆண்டவர் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஜெபிக்காத, நீ ஆராதனை வந்து தான் ஜெபிக்கணும், துதித்து ஆராதிக்கும் பொழுது தான் சபைக்காக ஜெபிக்கணும். இல்லையே, இதெல்லாம் மிஸ் ஆகிட்டு இருக்குங்க சபையில். நம்ம சபை மாறணும், நம்ம விசுவாசிகள் மாறணும்.
இதெல்லாம் மாறும்போது கர்த்தர் கண்டிப்பாக தெரியும், என்னோட நிலைமை எனக்கு தெரியும். நான் ஒரு இடத்துல ஆராதனைக்காக நிற்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் நான் கொஞ்சம் நேரத்தில் உட்காந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆண்டவருக்கு தெரியும், ஏன்டா 4 மணி நேரம் கிரிக்கெட் விளையாட உன்னால் முடியுது, 3 மணி நேரம் கிரிக்கெட் விளையாட உன்னால் முடியுது, அதுக்கப்புறம் வலி எடுத்தாலும் அடுத்த நாள் விளையாட முடியுது. கர்த்தருக்காக என்ன பண்ண முடியறதில்ல? அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ரெயின் பஸ்ஸு எதுனாலும் அந்த டைமுக்கு போக உன்னால் முடியுது. ஆண்டவரோட ஆராதனைனா அந்த டைமிங்க்கு பரவாயில்ல, பாஸ்டே லேட்டாக தான் வருவார். ஆண்டவர் நம்மளை பார்க்குறார், பாஸ்டரை பார்க்குறார், எனக்கும் பார்க்குறார், எல்லாத்தையும் பார்க்குறார். வெளியரங்கமாக பதில் வேணும் உங்களுக்கு அப்படின்னா அந்த ரங்கத்தில் பார்க்கும் பொழுது அந்த ரங்கம் சரியாக இருக்கணும், நம்ம நினப்பு சரியாக இருக்கணும். காலையில் எந்திரிக்கும் பொழுதே 5 மணிக்கு அலாம் வைப்போம். எந்திரிச்சோடனே நேற்று தான் அவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம்ல, இன்றைக்கி 6 மணிக்கு ஜெபிப்போம். ஆண்டவருக்கு தெரியும். இதே 5 மணிக்கு கிளம்பி கும்பக்கார பாலத்துக்கு போகணும்னு நினச்சானா முந்தின நாள் எவ்வளோ வேலை செஞ்சுருந்தாலும் 5 மணிக்கு எந்திரிச்சு 5:05க்கு வண்டிக்கு முன்னாடி நிற்போம். பாஸ்டர் வந்துட்டேன், நம்ம போவோம்மா கும்பக்கரைக்குன்னு இருப்போம். ஏன் அப்படின்னு ஆண்டவர் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் ஒவ்வொன்றையும் அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், இதையும் ஆண்டவர் தெரியும். எனக்கு இதுன்னு ரீசனை சொல்கிறேன், ஆனால் ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பார், இந்த ரீசன் சும்மான்னு அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த ரீசன் தெரிஞ்சாவே நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆமாம், வைராக்கியம் காட்டுவோம். கர்த்தரை தேடுவதில் கர்த்தர் நமக்காக வைராக்கியமாக நிற்பார். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. பத்சேபாள் நிர்பந்தத்தின் நிமித்தமாக அவள் விழுந்தாள், ஆனால் ஆண்டவர் அவளை மறக்கலை. துரோகத்து நிமித்தமாக விழுந்தாள், ஆண்டவரால் மறக்கலை. அவமானப்பட்டால் ஆண்டவர் மறக்கலை. ஏன் அப்படின்னா ஆண்டவர் பத்சேபாலை பார்த்தது வேற விதம், உலகம் பத்சேபாலை பார்த்தது வேற விதம். ஹல்லேலூயா. இன்றைக்கி உலகம் நம்மளை எப்படி பார்க்குதுங்கிறது மேட்டர் இல்லை, ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறாரு தான் மேட்டர். கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் அந்தரங்கம் சரியாகணும் அப்பா, என் அந்தரங்கத்தில் இன்னும் குறைகள் இருக்கப்பா, மற்றவர்களை நான் அற்பமாக பார்க்குறேன், மற்றவர்களை நான் ஏளனமாக பேசுகிறேன், மற்றவர்களை நான் ஒரு விதமாக நான் யோசிக்கிறேன். இல்லை ஆண்டவரே, இல்லை இல்லை இல்லை, இது நான் மாற்றிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. இந்த குறைகள் எல்லா இடத்துலையும் உண்டு, விசுவாசியாக இருக்கிற எல்லா இடத்துலையும் உண்டு. ஆனால் நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது, நம்ம திருத்தி கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆச்சரியமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. அதே போல் நான் அப்போவே சொன்னேன், இந்த ஞானஸ்தானத்துக்கென்று ரெடியாக இருக்கிறவர்கள் அந்த கிளாஸுக்கென்று நான் சொல்லும் பொழுது தயவு செய்து ஜெபத்தோடு வாருங்கள். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கனாவே அதுக்காக ஜெபிங்கள். அது ஒரு பெரிய உடன்படிக்கை, அது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. கல்யாணத்தில் எப்படி நம்ம உடன்படிக்கை பண்ணுறோம்ல, நீ எனக்கு கணவன் நீ எனக்கு மனைவி அப்படின்னு. ஆர்சி கோயிலில் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கணவன் மனைவி தான், கோயிலில் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கணவன் மனைவி தான், ஏஜி சர்ச்சில் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கணவன் மனைவி தான், சிஎஸ்ஐ சர்ச்சில். ஏன்? அந்த உடன்படிக்கை, அந்த சபையில் நின்று செய்யப்படுகிற உடன்படிக்கை. அதே போல் ஞானஸ்தானத்தில் அந்த தண்ணியில் இருக்கும்போது மூழ்கி நின்று மூழ்கினானா, குப்புறப்படுத்த மூழ்கினானா மேட்ரு கிடையாது. அந்த உடன்படிக்கை கர்த்தரோடு செய்யப்படுகிற உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை எப்படியாப்பட்ட உடன்படிக்கை, அதுதான் மேட்டர்ஸ். ஹல்லேலூயா. அந்த ஞானஸ்தானத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் அந்த உடன்படிக்கை உண்மையாக இருப்பேன். நீங்கள் ஜெபிக்கணுமே ஒழிய நான் இந்த தொட்டியில் இறங்கினாதான் ஞானஸ்தானம், நான் இந்த தண்ணியில் இல்லை. உடன்படிக்கை இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. இந்த ஞானஸ்தானத்துக்கு என்று ஆயத்தமாக இருக்கிற ஒருவேளை பிரவீன் ஜெபிக்கணும், ஒருவேளை பிரதர் பின்னாடி இருக்கிறவங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் உடன்படிக்கை எடுக்க போகிறேன். எப்படி கணவன் மனைவி அப்படி தானே, நீங்கள் சர்ச்சில் கை கோத்து நானே உனக்கு கணவனாக இருப்பேன், நீயே எனக்கு மனைவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணதுக்கு தானே இத்தனை வருஷம் உண்மையாக இருக்கிறீங்க. எத்தனை போராட்டம், எத்தனை சண்டை, எத்தனை சச்சரவு இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அதுதான், அதே போல தான் அந்த தண்ணியில் இறங்கி நின்று கர்த்தருக்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கை பண்ணுவது. ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் மறந்துருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இதை மறந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் தண்ணியில் நிற்கும் போது ஒரு உடன்படிக்கை எடுத்த ஆண்டவரே, நீர்தான் என் ரட்சகர், நான் வாழ்ந்தாலும் உமக்காக தான் வாழ்வேன், மரித்தாலும் உமக்காக தான் மரிப்பேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை எடுத்த ஆண்டவரே. ஆனால் மறந்து போய் நிற்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் என் அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவர், நீர் என் அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவர். ஆண்டவரே ஹல்லேலூயா. நான் உடன்படிக்கையின் மீறக்கூடாது. நான் ஒருவேளை மீறவன நான் உனக்கு முன்பதாக நான் நிற்கிறேன். நான் ஒரு
ஒருவேளை மீறினவளை உமக்கு முன்பதாக நிற்கிறேன் என்று ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்ல ஆண்டவரே, அந்த உடன்படிக்கை நான் மறக்கல, அந்த உடன்படிக்கை நான் மீறல. இயேசுவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல காலையில ஒரு ஆச்சரியமா ஒரு 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 சிரிப்பான ஒரு காரியத்தை கேட்டேன். ஜாய்சன் கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சான், பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், சீக்கிரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுச்சு. இன்றைக்கி மெசேஜ் வேணால் போய் கேளுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் கேட்டேன். அப்போது ஞானஸ்தானம் எடுக்கணும். எதுக்கு? நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அதனால் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்ட்டு. ஏம்மா பையனை லவ் பண்ண ஞானஸ்தானம் கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணி வச்சான்னு யார் சொன்னா அப்படின்னு அவர் கேட்டாராம். இல்லை, நான் மந்திரமெல்லாம் பண்ணி பார்த்தேன், அவன் மயங்கவே இல்லை. என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், அவன் மயங்கவே இல்லை. அப்போ ஒருத்தர் சொன்னார், நீ ஞானஸ்தானம் எடு, அவன் ரூட்டுக்கு வந்துடுவான் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், இந்த பொண்ணை எல்லாம் தண்ணிக்குள்ளே முக்கிட்டு வெளியவே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆமாம், தண்ணியில் முக்கிட்டு வெளியவே எடுக்கக்கூடாது. எதுக்கு கல்யாணம்? ஆமாம், அது என்ன நினச்சிருச்சு, ஞானஸ்தானங்கிறது ஒரு சடங்காச்சாரம். இதை எடுத்துகிட்டு அந்த பையன் இந்த பொண்ணு கிறிஸ்டியன் ஆகி போச்சு, இந்த பொண்ணு கல்யாணம். நான் சொல்கிறேன், உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உடன்படிக்கை நீங்கள் யாராவது மறந்துருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே ஞாபகப்படுத்துங்க. இல்லை வேணா கிளாஸுக்கு திருப்பி வாங்க. ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்களும் கிளாஸுக்கு வரலாம், நீங்களும் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டு ஒருவேளை அதில் எங்கெல்லாம் குறையா இருக்கோ அதை நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். கண்களை முடி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாள் ஆராதனைக்காக நன்றி. வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இந்த ஆண்டவரே நீ தந்திருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். இது ஒவ்வொருடைய இருதயத்தில் பேசப்பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆண்டவரே இது 1 10 100 பலன் தரட்டும். ஆண்டவரே 30 60 100 அது பலன் தரட்டும். ஆண்டவரே அது வளரட்டும். ஆண்டவரே நல்ல மரமாக, நல்ல கனி கொடுக்கிற நல்ல மரமாக எங்கள் சபையின் விசுவாசிகள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறாப்பா. இவர் இந்த வாரம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் உடைய கரம் இருக்கட்டும், பிரயாணத்தில் உடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் கரம் இவர்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் நீங்க பலப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை தருவீராக. ஆச்சரியமாய் நடத்துங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி கனமகிமையுமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையுமக்கே, Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.